Hi friends, welcome back to Mama with Babyma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேபிமா வீடியோ தான். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பேபிமா. என்ன ஆச்சு பேபிமாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போறோம். ஓகேங்களா? ஒரு எங்க ஃபேமிலி டாக்டர்னு கூட வச்சுக்கலாம். அவர்கிட்ட போறோம். அவரு எதுக்காக ஃபேமிலி டாக்டர் அப்படின்னா கண்ணுக்காக பேபிமா சொல்லி கடைசியில என் கண்ணே பூச்சி பூசு. பேபிமா கண்ணு வந்து என் கண்ணை விட மோசமா போச்சாமா. அதனால வந்து கண்டிப்பா டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணியே தீரணும். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க, அடுத்தடுத்து வரும். அதுக்கப்புறம் டென்டல் வந்து நான் பார்க்க போறேன், அதையும் வந்து நீங்க பாப்பீங்க. நிறைய பேர் சொல்றீங்க பல்லு வந்து இவ்வளவு செலவு பண்றீங்க, ஒரு பல்லுக்கு ஒரு கிளிப்பு போட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அது வந்து நான் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து 40 வயசு கிராஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பல்லுக்கு கிளிப்பு போட்டான்னா போடலைன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். இப்ப வந்து கண்ணு பூச்சி என்னதான் சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் போய் கேட்போம், கேட்டுட்டு பாப்போம். ஏன்னா மொபைல்ல வந்து இது வந்து ஏஜுக்கு வர டிஃபால்ட் தான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறதா முதல் முக்கியம். அதனால நாங்க கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து என்னெல்லாம் அங்க நடக்குது அப்படிங்கறது நானே சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் பேபிமா, கண்ணு இப்படி பூத்து போயிருக்குதே அப்படின்றாங்களா? இல்ல ஓகே நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்ணாடி போடாம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா? கண்ணாடி போடாமலாம் சரி பண்ண முடியாது, அவள் தான் பூச்சி டிம் ஆகி போச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத டாக்டர் சொல்லட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்றோங்கிறது அப்படியே இந்த vlogல வரும். நீங்க ஒரு சோடா புட்டி சரியா? நீ என்ன பேசுற? இதுல வேற கூலர்ஸ போட்டு மேட்ச் பண்ணிக்கிற. நான் சோடா இல்ல, நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும் அப்படிங்கறதுனால நான் இன்னும் பெறாதனால உனக்கு அந்த குளு 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 இருக்குதா? பெறாதனால இல்ல, நீ எப்போ பெற்றுட்ட, அத நீ அதை அக்செப்ட் பண்ணாம சுத்தி நின்ற. நீ அக்செப்ட் பண்ணாம ஒரு வருஷம் சுத்தி நின்றல, அதுக்கப்புறம் தான் நீ போய் ஐயோ இதுக்கு மேல ஒண்ணும் முடியாதுடா சாமி. ஹோட்டல்ல வந்து பில் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பாத்துப்பீங்க. பில் எல்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த பில் பாப்பாரு, கண்ணாடி கிளாஸ் தூக்கி பாப்பாரு, இப்படி பாப்பாரு, அப்படி பாப்பாரு. பாத்துட்டு அப்புறம் சரி அது எவ்வளவுன்னு பாத்து சொல்ல அப்படிம்பாரு. ஒரு வாட்டி நாங்க பாண்டிச்சேரி போயிருந்தப்போ பில்லு வந்தது. ஓகேங்களா? அப்படியே பார்த்தா பில்லு வந்து ஒன்னும் பெருசா சாப்பிடவே இல்லை. ஆம்லெட் அது இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். 4000 சில்லறை என்னமோ வந்தது. என்னடா இது நம்ம பில் தானா அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே, கண்ணு தெரியல, இதை போய் எல்லாரும் எதிர்க்கே நம்ம கேட்டுக்கிட்டு எதுக்குன்னு சொல்லி பே பண்ணிட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு நான் கேட்டேன், ஏன்பா ஒண்ணுமே சாப்பிடலையப்பா, எதுக்குப்பா 4000க்கு மேல வந்துருக்குதுப்பா பில்லு அப்படின்னா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இது, அது எப்படி வரும் அப்படின்னாங்க. சீரியஸாவே பில் அவ்வளவுதான் வந்தது அப்படின்ட்டு இதுவும் எடுத்து ஸ்வாப் பண்ணேன். கார்டு ஸ்வாப் பண்ணதுனால அந்த பில்லு இருந்து அதை எடுத்து காமிச்சோன்னா கரகரான்னு கிளம்பி போனாங்க. மேல போயிட்டு எங்க பில்லு எடுங்க, நாங்க ஒன்னும் பெருசா சாப்பிடவே இல்லை, எப்படி இவ்வளவு பில்லு வரும் அப்படின்னாங்க. பார்த்தா தப்பா போட்டிருந்தாங்க. இல்ல ரெஸ்டோ பார்ல நீங்க போய் தின்னுறீங்க. இல்ல ஆக்சுவலி அன்னைக்கு அங்க பில்லும் தப்பு. ஒரு 400 rupees எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அது 400 rupees எக்ஸ்ட்ரா இருந்ததை பார்த்துட்டு வெளில வந்தோன்னா எல்லாம் என்ன திட்டுதுங்க. ஏன் ஒரு இடத்துல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா நீ பில்லாம் செக் பண்ண மாட்டியா அப்படின்னு. நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் நீ எப்படி செக் பண்ணேன்னா எப்படி 400 ரூபா ஜாஸ்தி வந்தது அப்படின்னு கத்தவும் நான் சொன்னேன், நான் பார்த்தேன் பில்லு, கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, அதனால பே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் ரைட் ஓகே நம்ம எப்படியா இருந்தாலும் கண்ணாடி இதுக்கப்புறம் கேரி பண்ணியே தீரணும். எப்படி இதை கூலர்ஸை கேரி பண்றனோ அதே மாதிரி அதையும் கேரி பண்ணி தீரணும்ன்ற முடிவுக்கு வந்தேன். அடுத்தது பேபிமா. அதே மாதிரிதான் நானும் வந்துட்டு என்ன ஏப்பா அடுத்தது நானும் வந்துட்டு கண்ணாடி போடணும். ஏன்னா அது ரீடிங் தான் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி எனக்கு எல்லாமே தெரியுது. ஓகேவா? இதுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? இது என்ன 2 அதெல்லாம் நீ 2 தான் காட்டுன, இந்த போ காட்டுறவல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு டாக்டர் மீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன அழகுபடுத்துற விஷயமா தான் இருக்கும். இல்ல நான் உன்னை அழகுபடுத்துறேன். ஆனா இது வந்து அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் உனக்கு கண்ணாடி சூஸ் பண்ணுவேன், ஃப்ரேம்லாம். ஓகேவா? கிளவி மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் நீ உள்ள நுழைய கூடாது. எல்லாருமே கண்ணாடி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்மளும் சீக்கிரம் உங்க கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது பெருமையா இருக்கு. ஆமா, பெருமை. வாவ். ஃபர்ஸ்ட் பிபி டெஸ்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பிபி நார்மலா இருக்குட்டாங்க. பிபி நார்மலா வந்தீங்கன்னு கேட்டாங்க, என்ன கண்ணு செக் பண்ண பிபி சுகர் இருக்காங்க இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிங்களான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ப்ராப்ளம் பண்ண அப்படின்னா பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஓகே வயசு போலாம் தான் அவள் தான் அப்படின்ட்டாங்க. அப்படியே டாக்டர் பார்க்கல. என்னதான் மூச்சு பழம் மாதிரி இருந்தாலும் குட்டி பழம் மாதிரி இருந்தாலும் உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அவள் தான் விஷயம். மேலாக்கா இருக்கிறது போசாக்கா இருக்கிறது அது வேற விஷயம். பெரிய விஷயம். இப்படி ஏஜ் கம்மியா காட்டுறதா இருக்கிறதுலயே பெரிய பெரிய விஷயம். ஆமா. என்ன உனக்கு என்ன ஏஜ் கம்மியா காட்டுறதுன்னு உனக்கு நினைப்பு 30+ன்றது கண்டிப்பா தெரியும். 30+ ஓகே. பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, அதுக்குன்னு ஒரு ஏஜ் பீப்புள் மாதிரி எனக்கு நான் 40+. ஓகேவா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? நான் 40+. ஆனா நான் பார்க்கும்போது 30+ஆ தெரியுறேன்னா நீ 30+ தான். 30+ஆ தான் தெரியுற. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ 20+ஆ தெரிஞ்சுன்னா அது பெரிய விஷயம்னு சொல்லலாம். நானே என் பெரிய வாயால சொல்லிக்கூடாது. என் பொண்ணுக்கு நான் அக்கா மாதிரி இருக்கேன்றாங்க. எனக்கு தேவையில்லாத இது வரைக்கும் ஒருத்தரும் சொல்லி நான் கேட்கலப்பா. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு இது என் பெருமை நானே சொல்லிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க அழிச்சிருங்க. வந்து இப்படிக்காக நான் சொன்னேன். ஓகேவா? சரி ஓகே. இன்னும்ப்பா உனக்கு இவ்வளோ பாயிண்ட் காட்டுது. உனக்கு சோடா புட்டி தான்ப்பா. திக்கா போடணும், அப்படியே திக் ஃப்ரேம்ல. கண்ணை மூடக்கூடாது. நீங்க வச்சு காட்டணும், வச்சு வேடிக்கை பார்த்துணும் கூடாது. கண்ணாடி எடுத்தாங்க கீழே தெரியல. எது இது தெரியலையா? அதெல்லாம் கரெக்டாக தானே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நேராக கிளம்பி போய் நம்ம கைப்புள்ள பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவள் ஊருக்கு கிளம்புறா. ஸோ அவளை கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு நானும் பேபிமாவும் எங்கே போகிறோம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு சஸ்பென்ஸ். ஏன்னா 2 பிள்ளைங்களும் ஊரில் இல்லை. ஆமாம், 2 பேருமே ஊரில் இல்லை. ஆக்சுவலி இப்போ இவள் ஊருக்கு கிளம்பிட்டா. நாலனைக்கு மௌலி ஊருக்கு கிளம்புறான். ஐவி போகிறான். ஆமாம், ஐவி போகிறான். நாங்கள் 2 பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வரைக்கும் என்னென்னா செலவு பண்ணுறதுன்னு முடிவு எடுத்தா சரி, அதை பற்றி இப்போ நம்ம இதில் பேச வேணாம். என்ன நடக்கும்னு தெரில. அப்படி ஏதாச்சும் நடந்ததுன்னா அதுவும் வீடியோவாக வரும் உங்களுக்கு. இல்லை எங்கேயும் இல்லை, இங்கேயே தான் உட்காடுறோம், சென்னையிலேயே தான் சுற்றுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோவாக வரும். இப்போ டைம் ஆகிடுச்சு, பாப்பா வெயிட் பண்ணோம். பாப்பா போய் நம்ம ட்ராப் பண்ணணும். வாங்க போகலாம். ஓகே, கைப்புள்ள கிளம்புது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கைப்புள்ளைக்கு பாய் சொல்லிட்டுருங்க. பார்த்து பத்திரமா போ. எத்தனை மணிக்கு? பாய் 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 பாய். இந்த பக்கம் போ. T4 இதான்டா செல்லம். இதில் போ. பேடா செல்லம். பாய் பாய். பார்த்து போ. இதுக்கு தான் ஓவராக குதிக்க கூடாதுன்னு சொல்றது. சரியா? நாங்க மோனாவை டிராப் பண்ணிட்டு நாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஏரோப்ல. ஓகேங்களா? இந்த படத்துக்கு போகணும்னா சொன்னேன். இப்ப கேட்கலாம் இல்ல, வீர தீர சூரன் படத்துக்கு நான் போறேன், நீ வரியா வரலையா? அவள் தான் வா. இந்த கதையெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம ஏதாச்சும் படத்துக்கு இது போகலாம் வான்னா அப்படியே நம்மள கெடுக்கிறதுக்கு பார்க்கும். கெடுத்து விட்டுருச்சு நிறைய வாட்டி. என்னையும் போக கூடாது. அதனால ஒரே வார்த்தை தான், வரியா வரலையா? நான் போறேன் அப்படின்னு. வரேன்ச்சு. என்ன கருவின்னு சொல்லிச்சுன்னு தெரியல. படமே ரிலீஸ் ஆகலையாமா. நானும் வாங்குன்னு சுற்றி நின்றுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஏரோப்ல போயிட்டு தேட்டர் உள்ள என்ட்ரி ஆகலான்னு பண்ணா பார்த்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகல சார், கேன்சல் ஆயிடுச்சுன்னா. அட்டா பாவீங்களா அப்படின்னு. மத்தியானம் ரெஸ்ட் ஆச்சு எடுத்துருக்கலாமா? மாங்குன்னு சுத்தின்ட்டு கட்சியில் இதுவாகி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். ஈவினிங்காக பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியா நேரா அங்கேருந்து கிளம்பி வந்து படமே ஓடலையா, அதை மூட விட்டே அப்படியே கிளம்பி வந்து சும்மா அப்படி சர்ச் பண்ணி பாக்குறேன். மற்ற தேட்டர்லாம் ஓடுது, அங்க மட்டும் ஓடல. அட்டப்பாவீங்களா, அப்படி சதி பண்ணிட்டீங்களாடா என்னன்ட்டு காண்டாகி படுத்து தூங்கிட்டேன். தூங்கி எழுந்துச்சு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணேன். எம்புரான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வரியா வரலையா அப்படின்னு வந்து தொலைறம் போடு அப்படின்ச்சு. 7 மணிக்கு போட்டேன். 7 மணிக்கு போகலான்னு பார்த்தா தாம்பரத்தில் பெரிய இன்சிடென்ட். உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படியே கூட்ஸ் ட்ரெயின் வந்து தடம் புரண்டு நிற்கிதுன்ட்டு. நம்ம ஆளுங்க அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல் டிராஃபிக் ஜாம் பண்ணி 7 மணிக்கு படத்துக்கு 8 மணிக்கு தான் உள்ளே போனோம். சாரி சார்,
1 hour மூவி போயிடுச்சு சார் அப்படின்னாங்க. ரைட், ஓகே. அங்கேயே ஒரு டீயை குச்சி போட்டு திரும்பி இந்த பேபி மாவோடையாந்து அந்த இது மேல பிரிட்ஜ் மேல நின்று தடம் போறன்றத வேடிக்கை பார்த்துன்னு இருந்தது. வீடியோ எடுத்தியா பாரு? வீடியோ எடுத்துருவோம். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க ஆக்சுவலி நியூஸ்ல. அப்படியே தடம் புரண்டு நிக்குது ட்ரெயினே. பாக்குறதுக்கே பயம். நல்ல காலம் அது கூட்ஸ் ட்ரெயினா போச்சு, எதுவும் பேசஞ்சர் ட்ரெயின் இல்ல. அது வரைக்கும் ஆண்டவருக்கும் மாதாங்க நன்றி சொல்லிக்கணும். பட் யாருக்கும் எதுவும் இல்ல. அது பட் அது எனக்கு ட்ராக் எனக்கு பிடிக்கலடா, நான் கீழே இறங்குறேன்டான்னு கீழே இறங்கி நின்னுச்சு அது வெயிட்டிங்ல. சோ அதனால ஒரு இதுவாகி கேன்சல் ஆகி போச்சு. இந்த படமும் பார்க்க முடியல எங்கனால. சோ ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி உங்களுக்கும் எண்டிங் கொடுத்துட்டு பேசாம ஆராம்சே படுத்து தூங்கலாம். யாரும் இல்ல, வீட்டுல போர் அடிக்குது, பிள்ளைங்களும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே யோசிச்சுன்னு நாங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். வீடே ரொம்ப சைலண்டா இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. நானும் இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, அங்கிருந்து அங்க நடந்துன்னு போயின்னு வந்துட்டு இருக்கிறேனே தவிர்த்து ஒன்னும் டைம் பாஸ் ஆனா மாதிரியே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே போர் அடிக்குது. ஓகே, இருக்கட்டும். இதெல்லாம் இப்போத்துல இருந்தே நம்ம பழகிக்கணும். ஓகேங்களா? என்ன ஒண்ணு நாங்க சீக்கிரமா பழகிட்டோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சரியா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.